ஓம் சாய்ராம். நீங்க சீக்கிரமா பணக்காரர் ஆகணுமா அப்படின்னா செலவே இல்லாம நான் சொல்லக்கூடிய பச்சை கற்பூரத்தை வைத்துக் கொண்டு சில பரிகாரங்களை செஞ்சு பாருங்க. நீங்க மிக விரைவிலேயே மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு எப்படா இவங்க இவ்வளவு ஃபாஸ்டா பணக்காரர் ஆனாங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்க அதிவேகத்தில் பணக்காரர் ஆவீர்கள். பச்சை கற்பூரத்தை வைத்து என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணியிருப்போம் பணக்காரர் ஆகணும்ட்டு. சில முன்னேற்றங்கள் இருக்கும். ஆனாலும் அதிவேகத்தில் பணக்காரர் ஆவதற்கு பச்சை கற்பூரத்தை நல்லபடியா பயன்படுத்தினா மிக விரைவிலேயே உங்களுக்கு சக்சஸ் கிடைக்குங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் கையில தங்குறதே கிடையாது அப்படின்னு சில பேர் புலம்புறாங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா வருமானம் மிகப்பெரிய அளவில் இல்லை, ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்குது. இப்படி இருக்கிற நிலைமையில நாம எப்படி பணக்காரர் ஆவது அப்படிங்கிற டவுட் உங்க மைண்ட்ல இருக்கும். ஆனா ரொம்ப எளிமையான நிலைமையில் பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியாவே பணக்காரர் ஆவதற்கு உண்டான பல வழிமுறைகள் உங்கள் கண்ணுக்கு தெரியுங்க. இந்த பரிகாரத்தை செய்யும் போது பல வழிகளிலிருந்து உங்களுக்கு பணம் சேரும். வர்ற பணம் உங்க கையிலே நிற்கும், தேவையில்லாம செலவாகாது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களிடத்தில் பண வரவு அதிகமாகி நீங்கள் சீக்கிரமாவே பணக்காரர் ஆவீர்கள். இனிமேல் சம்பாதிக்க பணம் அனைத்தும் கடன் கொடுக்கவே சரியாக இருக்குங்க அப்படி இப்படின்ட்டு நீங்க புலம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பாக இந்த பரிகாரங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பணவரவு அதிகரிக்கணும், கடன் தொல்லை நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா பச்சை கற்பூரத்திற்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி இருக்கிறது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் தான் செய்ய வேண்டும். சரிங்களா? இப்போ நீங்க செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்கன்னா அதுக்கு முதல் நாளே, அதாவது திங்கட்கிழமையே ஒரு செம்பில் சுத்தமான தண்ணீர் ஊற்றி அதுல அரை ஸ்பூன் அளவிற்கு சீரகம் மற்றும் அரை ஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூள் சேர்த்துக் கொள்ளவும். அப்புறமா அதுல ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரத்தை போட்டு உங்களோட பூஜை அறையில் வைத்து விடுங்கள். சரிங்களா? இப்போ நீங்க செவ்வாய்க்கிழமை செய்ய போறீங்கன்னா நீங்க திங்கட்கிழமையே இதை ரெடி பண்ணணும். வெள்ளிக்கிழமை செய்ய போறீங்கன்னா இதை வியாழக்கிழமையே ரெடி பண்ணணும். ஓகேங்களா? இதை மட்டும் நல்லபடியா கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த தண்ணீரை மறுநாள் காலையில், அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று காலையில் இந்த தண்ணீரை நீங்கள் வாசல் தெளிக்கும் தண்ணீருடன் கலந்து தெளிக்க வேண்டும். அவ்வளவுதாங்க. பரிகாரம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான். அதுக்கடுத்து இந்த தண்ணீரை உங்கள் வீட்டில் இருக்கும் எல்லா பகுதியிலும் தெளிங்க. சரிங்களா? வீட்டில் மூல முடுக்கு எல்லா இடத்துலையும் தெளிங்க. இது போல செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் செய்து வந்தால் உங்கள் வீட்டிற்கு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் நீங்கி பண வரவு அதிகரிக்குங்க. இது போக இன்னும் சில பரிகாரங்கள் பச்சை கற்பூரத்தை வைத்து செய்யலாம். அது என்னன்னு சொல்றேன். அப்படி செஞ்சாலும் சரி உங்க வீட்டில் பண வரவு அதிக அளவில் இருக்கும். நீங்களும் மிக விரைவில் பணக்காரர் ஆவீர்கள். அடுத்ததா பச்சை கற்பூரத்தை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது சொந்தமா தொழில் செய்யறவங்க தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் செல்வம் சேரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு செம்பு அல்லது பித்தளை தட்டு ஒண்ணு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரத்தை சிறிய அளவில் உடைச்சு அது மேல வச்சுக்கோங்க. இப்போ ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து அதை நல்லா கழுவிட்டு சந்தனம் மற்றும் குங்குமம் வச்சு நல்லா பொட்டு மாதிரி வச்சுட்டு அந்த 5 ரூபாய் காயினை இந்த பச்சை கற்பூரத்தின் மீது வைத்து விட வேண்டும். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த 5 ரூபாய் நாணயத்தின் மீது ஒரு மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு இந்த தட்டை உங்களோட கல்லா பெட்டிக்கு அருகில் வைக்கணுங்க. சரிங்களா? இதை வச்சுட்டு உங்களால முடிஞ்சா போன்ல குபேரர் மற்றும் மகாலட்சுமிக்குரிய மந்திரங்களை துதித்து தொழில் வியாபாரங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். காலையில ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க ஒரு குபேரர் அல்லது மகாலட்சுமிக்குரிய மந்திரங்களை சொல்லிட்டு இல்ல யூடியூப்ல போட்டுட்டு நீங்க உங்களுடைய வியாபாரத்தை ஆரம்பிக்க வேண்டும். தினம்தோறும் புதிதாக பச்சை கற்பூரங்களை நீங்க மாற்றி வைக்கணும். பயன்படுத்திய பச்சை கற்பூரத்தை எடுத்து தண்ணியில போட்டுடணுங்க. அது யார் காலையும் படக்கூடாது. அந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து தண்ணியில போட்டுடணும். அந்த 5 ரூபாய் நாணயத்துக்கு தினந்தோறும் பாத்தீங்கன்னா கழுவிட்டு சந்தனம் குங்குமம் புதுசா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க. பச்சை கற்பூரத்தை மட்டும் டெய்லி மாத்தணும். அதே 5 ரூபாய் நாணயத்தை நீங்க தினந்தோறும் பயன்படுத்திக் கொள்ளலாம். புதிதாக சந்தனம் மற்றும் குங்குமம் டெய்லியும் வச்சிருங்க. அவ்வளவுதாங்க இந்த பரிகாரம். இப்படி பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், உங்களோட கல்லாப்பெட்டி நிறைய அளவுக்கு பணம் பல வழியிலிருந்து சேர்த்து
முன்னேறுங்க, தொழில் நல்லபடியா நடக்குங்க. அடுத்ததாக பச்சை கற்பூரத்தை வைத்துக்கொண்டு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான பரிகாரம். ஏன்னா பச்சை கற்பூர தீபத்தை ஏற்றுவதன் மூலம் நம்முடைய வீட்டில் வந்து தெய்வீக அதிர்வலைகள் வந்து, அதாவது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் வந்து ஜாஸ்தியாகும். அதன் மூலமாக நீங்கள் வந்து பணக்கார வாழ்க்கையை பெறலாம். புதிதாக ஒரு நல்லெண்ணெய் பாட்டிலை வாங்கிக் கொள்ளுங்கள். அது உங்களால முடிஞ்ச அளவுக்கு 1/2 லிட்டரோ இல்ல 1/4 லிட்டரோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்லெண்ணெய் பாட்டில் வாங்கி வைத்துக் கொண்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய் அளவுக்கு பச்சை கற்பூரத்தை வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அந்த நல்லெண்ணெய் பாட்டிலின் மூடியை திறந்து நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய பச்சை கற்பூரங்களை அந்த பாட்டிலுக்குள் போட்டு மூடி வைத்து விட வேண்டும். அவ்வளவுதாங்க. மூடியை போட்டு மூடி வச்சீங்கன்னா அந்த பச்சை கற்பூரம் வந்து நல்லெண்ணெயோட சேர்ந்து நல்லா கரைஞ்சிரும். கொஞ்சம் தூள் தூளா உடைச்சு கூட நீங்க போட்டுக்கலாம். நல்லெண்ணெயோட சேர்ந்து நல்லா கரைஞ்சிரும். இந்த நல்லெண்ணெயை வந்து உங்களுடைய பூஜை அறையில் தினமும் விளக்கேற்றும் போது இந்த பச்சை கற்பூர எண்ணெயை அகல் விளக்குகளில் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுவதால் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அந்த நறுமணம் வந்து உங்க வீடு ஃபுல்லா நிறையருங்க. அந்த வாசம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தெய்வீக வாசத்தோட இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொண்டு வரும். குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் தீபம் ஏற்றும் போது இந்த பச்சை கற்பூர எண்ணெயை ஊற்றி தாமரை திரிய கொண்டு விளக்கேற்றினீங்கன்னா குபேரர் மற்றும் மகாலட்சுமியோட முழுக்க அருட்கடாட்சம் கிடைச்சி உங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா செல்வ வளம் மிக்க வாழ்க்கை உண்டாகும். கூடிய விரைவிலேயே நீங்க பணக்காரர் ஆவீர்கள். இது கன்ஃபார்மா நடக்கும். ஏன்னா பச்சை கற்பூரம் செல்வத்தை அருளும் தெய்வமான குபேரனின் அம்சம் கொண்டது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அந்த வகையில நமக்கு குபேர சம்பத்து உண்டாக இந்த எண்ணெயை வந்து நீங்க வந்து தாராளமா வந்து பயன்படுத்தலாம். டெய்லியும் யூஸ் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா தாமரை திரி போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷம். பச்சை கற்பூரத்தை வைத்து அடுத்ததான் நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் 15 கிராம், ஏலக்காய் 15 கிராம், பெருஞ்சீரகம் 15 கிராம், கிராம்பு 15 கிராம், மஞ்சள் தூள் 15 கிராம் ஆகிய இந்த 5 மங்கள பொருட்களையும் எடுத்து மஞ்சள் பூசி காய வைத்த ஒரு புது துணியில், அந்த துணியை வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் பூசி காய வச்சுட்டேன், மஞ்சள் துணி மாதிரி ஆயிடும். அந்த மஞ்சள் துணியில் இப்ப மேல சொன்ன 5 மங்கள பொருட்களையும் போட்டு ஒரு சின்ன மூட்டையாக கட்டி உங்கள் வீட்டில் குபேர மூலை எனப்படும் தென்மேற்கு மூலையில் இருக்கின்ற சுவரில் ஆணி அடித்து இந்த மூட்டையை மாட்டி வைக்கணுங்க. இப்ப சில பேர் சொல்லுவாங்க எங்க வீட்டுல தென்மேற்கு மூலையில் வந்து ஆணி எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மூலையில இருக்கக்கூடிய மேஜை, செல்ஃப் போன்றவற்றிலும் வைத்து விடலாம். 6 மாசத்துக்கு ஒரு முறையோ அல்லது வருஷத்துக்கு ஒரு முறையோ இந்த மூட்டையில் இருக்கின்ற பொருட்களை அப்புறப்படுத்தி புதிதான பொருட்களை போட்டு வைக்க வேண்டும். சரிங்களா? இந்த பரிகாரத்தை செய்து வருபவர்களுக்கு வீட்டில் வீண் விரயம் ஏற்படாமல் தடுத்து செல்வ வளம் பெருக செய்யும். சோ பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு மேலே சொன்ன பரிகாரங்களை செஞ்சு பாருங்க. மிக விரைவில் மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு மிக விரைவில் நீங்கள் பணக்காரர் ஆவது கண்டிப்பாக நடக்கும். இந்த பரிகாரத்தை கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க.